1 இல்ல 2 இல்ல 5 லட்சம் ரூபாயை தவறான அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்பி வைத்து அள்ளாடிய பெண்ணுக்கு உதவிக்கரம் நீட்டி பணத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் பரமக்குடி போலீசார். காவல்துறையினருக்கு சுபாஷ் சொல்ல வைத்துள்ள சம்பவம் குறித்து பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பாரதி நகரை சேர்ந்தவர் கலைச்செல்வி. இவர் சென்னையில் வசிக்கும் தனது உறவினர் ஒருவரின் மருத்துவ செலவீனங்களுக்கு பணம் தேவைப்படவே நகைகளை அடகு வைத்து 5 லட்சம் பெற்று அதனை உறவினரின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளார். பரமக்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இருந்து கலைச்செல்வி பணத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் உறவினரோ பணம் வரவே இல்லை என்று கூறவே அதிர்ச்சி அடைந்தவர் வங்கி கிளை மேலாளரிடம் கூறியிருக்கிறார். அவரும் கலைச்செல்வி பணம் அனுப்பிய தினத்தில் இருந்த செலான்களை ஆய்வு செய்தபோது பெயரை சரியாக குறிப்பிட்ட கலைச்செல்வி வங்கி கணக்கு எண்ணில் ஒரு நம்பரை தவறாக எழுதியிருந்தார். அந்த வங்கி கணக்குக்கு உரிய பெயர் வேறாக இருந்ததும் வங்கி ஊழியரும் கவனிக்க தவறி அந்த எண்ணில் பணத்தை வரவு வைத்ததும் ஆய்வில் தெரிய வந்தது. இதையடுத்து இரு தரப்பிலும் தவறு நேர்ந்ததால் பணத்தை மீட்க வங்கி கிளை மேலாளர் முயற்சி மேற்கொண்டார். குறிப்பிட்ட வங்கி கணக்கு எண் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த குணசேகர ரெட்டியின் பெயரில் இருந்ததை கண்டறிந்த வங்கி மேலாளர் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது பணத்தை எடுத்து செலவழித்து விட்டதாகவும் திரும்ப தரப்போவதில்லை என்றும் கூறியவர் செல்போன் தொடர்பை துண்டித்துள்ளார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் பரமக்குடி போலீசின் உதவியை வங்கி தரப்பில் நாடினர். குணசேகர ரெட்டி மீது புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் பரமக்குடி நகர் காவல் சார்பு ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு தனிப்படை போலீசார் பெண்ணின் பணத்தை மீட்டு தருவதாக நம்பிக்கை தெரிவித்தபடி ஆந்திராவுக்கு கிளம்பி சென்றனர். ஆனால் ஆந்திராவிலோ நிலைமை வேறுமாறியாக இருந்தது போலீசாருக்கு. காரணம், வங்கியில் குணசேகர ரெட்டி கொடுத்த விலாசத்தில் யாரும் இல்லை. அவர்கள் குடும்பத்தோடு அந்த இடத்தை விட்டு காலி செய்து சென்றுள்ளனர். செல்போன் தொடர்பும் இல்லாததால் அவர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் நிலவியுள்ளது. இருந்த போதிலும் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக ஆந்திர மாநிலத்தில் போலீசார் தங்கி விசாரணை செய்ததில் குணசேகர ரெட்டி திருப்பதியில் சிக்கன் கடை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்றவர்கள் திருப்பதி ரூரல் போலீசார் உதவியுடன் குணசேகர ரெட்டி வசிக்கும் இடத்தை நோட்டமிட்டு அவரை கையும் களவுமாக பிடித்து 5 லட்சம் ரூபாயை போராடி மீட்டனர். அந்த பணத்தை கலைச்செல்வியின் வங்கி கணக்கிலும் ஒப்படைத்தனர். மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக குணசேகர ரெட்டிக்கு பரமக்குடி நீதிமன்றம் மூலமாக சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது. தவறுதலாக பெண் அனுப்பிய பணத்தை திரும்ப அனுப்ப மனமில்லாமல் டிமிக்கி கொடுத்து வந்த ஆசாமியை ஆந்திர மாநிலத்திற்கு சென்று பொறி வைத்து பிடித்த பரமக்குடி போலீசார் பணத்தை மீட்டுக் கொடுத்ததை அடுத்து பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.